தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். நம்ம சில ஜீவ சமாதிகளுக்கோ இல்லைன்னா ரொம்ப பழமையான கோயில்களோட தியான அறைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க மேல ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. என்னன்னா, பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னு. சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு நம்மளோட அறிவுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பேசுறத கம்மி பண்ணிட்டு மூச்சை கவனிச்சு பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு யோக தத்துவம் ஒண்ணு இருக்குது. பேச்சை குறைச்சிட்டு இந்த மூச்சை கவனிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தர்முகமான மூச்சை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான யோக தத்துவத்தை தான் தாங்கி நிற்குது பேச்சை குறை மூச்சை கவனிங்கிற வாசகம். சரி, இதை கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா பிரிச்சு அந்த யோக விளக்கம் என்னங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ நார்மலா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ என்னோட கையை இப்படி வச்சு என் வாய்க்கு முன்னாடி இப்படி வச்சு நான் பேசிட்டு இருக்கிறத இப்படி தொடு உணர்வுல பார்க்கும்போது காற்று, அதாவது வாயு மேல பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது நான் பேசும்போது. ஒண்ணு, என்னோட சப்தம் சவுண்ட் உங்களால காதுகளால கேட்க முடியுது. இப்ப நான் என் கையை இப்படி வச்சு வாய்க்கு முன்னாடி வச்சேன்னா இந்த காத்தும் வந்துகிட்டு இருக்குது. அப்போ என் வாயிலிருந்து ரெண்டு விஷயம் வந்துட்டு இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் நான். நம்ம பேசும் பொழுது காதால் கேட்கக்கூடிய சப்தமும் தொட்டு அறியக்கூடிய காற்றும் வெளியே வந்துட்டு இருக்குது. அப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, சத்தத்தினால காத்து வருதா காத்துனால சத்தம் வருதா அப்படிங்கறத நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காத்துனாலதான் சத்தமாகுது. இப்போ நெருப்ப மூட்டுறதுக்காக கனலை மூட்டி வச்சிருக்கிறோம். அப்ப ஊதாங்குழலை எடுத்து இப்படி வச்சு காத்த ஊதும் போது அந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜன் போய் அந்த நெருப்பை நல்லா எப்படி எரிய வைக்குதோ அதே மாதிரி இந்த காத்து இந்த சப்தத்தை வெளி உண்டாக்குது, சப்திக்க செய்யுது. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனோம்னா, நமக்கு வாயில ரெண்டு பேலட் இருக்கு, லோவர் பேலட் அப்பர் பேலட், அதாவது கீழ்முக பகுதி மேல்முக பகுதின்னு ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம வார்த்தைகள் கேட்கக்கூடிய சவுண்ட் எப்படி வெளியே வருதுன்னா, அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய குதம் அப்படிங்கிற இடத்துல யோக விளக்கத்துல சொல்லணும்னா குதம்னு சொல்லணும். இல்ல நமக்கு சும்மா ஜெனரலா சொல்லுங்க சார் அப்படின்னா அப்பர் பேலட் மேல் பகுதியில இந்த வாயு இந்த காற்று போய் மேல பட்டு அது சப்தமா மாறி வெளியில வருது. இப்படிதான் நம்ம சப்தம் உண்டாக்குறோம், நம்ம பேசுறது இப்படிதான் வருது. சிவானந்த பரமஹம்சர் அப்பா அந்த இடத்த கோன்னு சொல்றாங்க. கோனா குதம் இருக்கக்கூடிய இடம், கோங்கிற இடத்துல இருந்து தான் சப்தம் உண்டாகி வெளியே வருது அப்படின்னு அவங்க சித்த வேதத்துல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்ப நம்ம அதுல இருந்து தெளிவா புரிஞ்சு வெளியே எடுத்து இதை கத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா புரியும் ஏன் யோகிகளும் ஞானிகளும் பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்றாங்கன்னு. இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, என்னன்னா நம்ம காற்று மேல அப்பர் பேலட்ல பட்டு, அதாவது குதத்துல அந்த இடத்துல பட்டு வெளியில சப்திச்சு வெளியே வருது, சத்தமா வருது, காற்றா வருது, நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த பேச்சை குறைச்சா என்ன ஆகும்? காற்று உபயோகம் வெளியில போறது கம்மியாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியமானவர்களே, காற்று மேல பட்டு பட்டு வெளியே வர்றதைத்தான் நம்ம பேச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த பேச்சை குறைக்கும் போது காற்றோட உபயோகத்தை நம்ம கம்மி பண்றோம்னு அர்த்தம். சரி, இப்ப ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சுச்சு. அப்ப பேச்சை குறைக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காற்றோட உபயோகத்தை, அதாவது நம்ம பீனியல் கிளாண்ட்ல இருந்து, அதாவது உயிர் சக்தியா இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண், ஞானக்கண், முக்கண், நெற்றிக்கண், ஹிருதயம், அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பிராணனாகிய காற்று நம்ம குதத்துல பட்டு சப்தமா வெளியிச்சு விரயமாயிட்டு இருக்குது. அதனாலதான் அதை குறைங்க, பேச்ச குறைங்கன்னா இன்டைரக்ட்லி என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட பிராணனை விரயமாகறத குறைங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப இது புரிஞ்சுது. பேச்ச குறைச்சாச்சு சார், இப்ப நம்ம பேசாம இப்படி இருந்தா பேச்ச குறைச்சிடும். மூச்சை கவனிங்கன்னா இப்படி கவனிக்கணுமா சார், இல்ல கண்ணை மூடிட்டு இப்படி பார்க்கணுமா சார், என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இங்க வெளியில இருக்கக்கூடிய மூச்சை கவனிக்கிறது அல்ல, அந்தர்முகமா இருக்கக்கூடிய மூச்சை கவனிக்கிறது தான் சித்தர்கள் அதுல சொல்லி இருக்கிறாங்க. என்ன நமக்கு புரியலையே? சித்தர் பாடல்களுக்கு கூட இது நீங்க பார்க்க முடியும். சங்கிரண்டு தாரையொன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாளுதிய உலகில் மாந்தர்கள் எத்தனை, சங்கு இரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் பொங்க மங்கை பங்கரோடு கூடி வாழ்தல் திண்ணமேன்னு சொல்றாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப சங்கு இரண்டு அப்படின்னா நம்மளோட மூக்கோட நாசி துவாரத்தா சித்தர்கள் சங்கு இரண்டுன்னு சொல்றாங்க. இந்த சங்கு இரண்டுல காற்று வந்துகிட்டு போயிட்டே இருக்குது. இது மாறி மாறி சன்ன பின்னல் ஆகையால் இது மாறி மாறி வர்றதுனால
உசுறுகள், அதாவது மனித உயிர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம இறந்து போகுது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி சொல்லி கொடுக்கறாங்க. கண்ணா நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, சங்கு இரண்டையும் தவிர்த்து, அதாவது இந்த சங்குல வரக்கூடிய அந்த சுவாசத்தை தவிர்த்து தாரை, அதாவது தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய இந்த தாரை ஊத வல்லீரேல், இதை சரியான அந்தர்முக சுவாசமா நீங்க பண்ணுனீங்கன்னா கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழ்ந்ததுன்னா சிவபெருமானோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னா நம்ம ஜீவன்கிற சிவபெருமானோட சேர்ந்து வாழலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா மூச்சை கவனினா இங்க இருக்கிற மூச்சை கவனிக்கணும்னு சித்தர்கள் சொல்லல, அந்தர்முகமா இருக்கக்கூடிய அந்த உள் சுவாசத்தை கவனின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கெல்லாம் என்ன புரியுது, பேச்சை குறைச்சிட்டோம், மூச்சை கவனினா இப்படி பண்ணக்கூடாது, வாசி யோகத்தை தான் அவங்க அதுல சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, குதங்கிற 2 புள்ளி வழியா சுவாசம், அதாவது பிராணன் மேல ஏறிச்சுன்னா ஹிருதயத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத யோக தத்துவமா யோக விளக்கமா சொல்றாங்க. ஏன்னா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த சிரசுக்குள்ளதான் நமது நவத்வாரங்கள் இருக்குது. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 1, குதங்கிற 2 துளைகள் சேர்த்து 9 துளைகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்ணு வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா, காது வழியா, உடம்பு வழியா நம்ம எல்லாமே அந்த பிராணன் அதே கதியா வெளியாகி வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அதை அதே கதியா வேஸ்ட் ஆகி வெளியே போகாம மேல் நோக்கி தள்ளுறது தான் வாசி யோகம். அப்போ சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம மறக்காம இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். பேச்சை குறைச்சு மூச்சை கவனினா இந்த மூக்கோட அடிப்பகுதியில பார்த்துட்டு இருக்கிறது அல்ல, அந்தர்முகமா இருக்கக்கூடிய அந்த குதத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கதாகதம் பண்ணணும். அப்ப கவனி அப்படின்னா பாருன்னு அர்த்தம். இந்த மூச்சை கவனிக்கு 2 விதமா பிரிச்சுக்கோங்க. மூச்சை கவனி, மூச்சுன்னா அந்தர்முகமான சுவாசம், உள் சுவாசம், தொண்டைக்குடியில பயன்படுத்தக்கூடிய உள் சுவாசம் தான் மூச்சு. கவனினா பாருன்னு அர்த்தம், கான்சியஸோட பாருன்னு அர்த்தம். எப்படி பாக்குறது, நம்ம மனத்தை கொண்டு உள்ளுக்குள்ள பிசிக்கல் பாடியில இந்த தொண்டைக்குழி உபயோகப்படுத்தி கதாகதம் பண்றத நீ கவனி, பாரு. அந்த பாருக்கு இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம், மூச்சை கவனிக்கு இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மூச்சு ஓடிட்டு இருக்குது, கவனினா நீ எப்படி கவனிக்கணும், உன் மனதால கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம உன் கண்களை இப்படி மேல்முகமா வச்சு நிஷ்டையில வச்சு கவனிக்கணும் அப்படின்னு 2 விதமா எடுத்துக்கணும். அப்போ வாசி யோகத்தை தான் எலாபரேட்டா சொல்ல முடியாம இந்த 2 லைன்ல பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த பக்கம் நம்ம கவனம் வைக்காம, வெளிமுகமா கவனம் வைக்காம, அந்தர்முகமா உள்முகமா பயணம் பண்ணி நம்மளோட பிராணனை இப்படி பேச்சால விரயம் பண்ணாம மேல ஏத்தி சதா குதத்துல டச் பண்ணி எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி நம்ம சூடான பிராணன் காற்று மேல அப்பர் பேலட்ல இருக்கக்கூடிய அந்த அண்ணாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குதங்கிற 2 துளை மேல சதா பட்டுட்டே இருந்துச்சுன்னா, எப்படி பனிப்பாறை மேல சூடு, அதாவது தீப்பத்தி வச்சோம்னா அந்த சூடு மேல படப்பட பனிப்பாறை எப்படி உருகி உள்ள இருக்கிற விஷயம் தெரியுமோ, அதே மாதிரி நம்மள பிராணன்கிற அக்னி கொண்டு அந்த பனிப்பாறைங்கிற குதத்து மேல சதா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சூடு பட்டு குதம் ஒரு நாள் வேலை செஞ்சு ஓப்பன் ஆகி சுவாசம் மேல போய் எங்கிருந்து புறப்படுச்சோம் அதே இடத்துக்கு போகும். அதுதான் வீடு பேரு சென்றடைதல்னு பேரு. அதனால பேச்சை குறை மூச்சை கவனினா அந்தர்முகம் சுவாசம், வாசி யோகம், நிஷ்டை அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.